பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா அம்மா பஅத். என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் தொடராக இரவு நேர தொழுகையை தொழுதுவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்றோருக்காக ஓதக்கூடிய துஆக்களில் ஒவ்வொரு துஆக்களையும் நாங்கள் தொடராக பார்த்து வருகிறோம். அதே தொடரிலே இன்றைய தினம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த சிறிய பிரார்த்தனையை பார்த்துக்கொள்வோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு எனக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய பெரிய தந்தையே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஆஃபியத்தை, சௌபாக்கியத்தை கேளுங்கள், உடல் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று கூறினார்கள். இதை கேட்டுவிட்டு சென்ற அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிது நாட்களின் பின்னர் மீண்டும் திரும்பினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு இறைவனிடத்திலே கேட்பதற்கு மீண்டும் ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே சௌபாக்கியத்தை கேளுங்கள், ஆஃபியத்தை கேளுங்கள், உடல் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த ஆஃபியத் என்கிற இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. எந்த அளவுக்கு என்றால், இமாம்கள் இந்த ஆஃபியத் என்கிற இந்த வார்த்தையை 4 பிரிவுகளாக பிரிக்கின்றனர். முதலாவது உடல் சார்ந்த ஆஃபியத். எங்களுடைய உடலில் ஏற்படுகின்ற நோய்கள், உபாதைகள், உடலில் ஏற்படக்கூடிய வலிகள், இதை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய, இதிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு ஆஃபியத். இரண்டாவது மன ரீதியான ஆஃபியத், உள்ளம் ரீதியான ஆஃபியத். எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற கவலைகள், மனக்கஷ்டம், நோய், மனக்கஷ்டம், தீய எண்ணங்கள், இப்படி எங்களுடைய மனதில் புகுந்துள்ள அனைத்தையும் உள்ளடக்கியதாக இரண்டாவது மன ரீதியான ஆஃபியத் இருக்கிறது. மூன்றாவது ஈமான் சார்ந்த ஆஃபியத், அதாவது பாவங்கள் செய்யாமல் இருப்பதற்கும், வழிகேடுகளில் சிக்காமல் இருப்பதற்கும், எங்களுடைய வழிகளை நேரான பாதையில் அமைத்து கொள்வதற்கும் இறைவனிடத்தில் கேட்கப்படுகின்ற இந்த மூன்றாவது ஆஃபியத். நான்காவது மறுமை சார்ந்த ஆஃபியத். எங்களுடைய மரணத்திற்கு பின்னர் வரக்கூடிய மறுமை நாளில் அல்லாஹு தஆலா எங்களை சுவர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று இறைவனிடத்திலே நாங்கள் கேட்கப்படுகின்ற அந்த நான்காவது ஆஃபியத். எனவேதான் இந்த ஆஃபியத் என்பது வெறுமனே உடல் சார்ந்த ஆஃபியத் மாத்திரம் கிடையாது. உடல் சார்ந்த, மார்க்கம் சார்ந்த, மனம் சார்ந்த ஆஃபியத் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி பெரும் ஒரு பரப்பை உள்ளடக்கியதாக இருக்கிற இந்த துஆவை தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, அல்லாஹும்ம இறைவா, இன்னி நிச்சயமாக நான், அஸ்அலுக்கல் உன்னிடத்திலே கேட்கின்றேன், ஆஃபியா சௌபாக்கியத்தை கேட்கின்றேன், உடல் ஆரோக்கியத்தை கேட்கின்றேன், என்னுடைய மனதில் ஏற்படுகின்ற தீய எண்ணத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்காக கேட்கின்றேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறிய துஆவாக இருந்தாலும் ஆழமான ஒரு பிரார்த்தனையை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த பிரார்த்தனை திர்மிதியிலே 3514வது செய்தியாகவும், அஹ்மதிலே 1783வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எந்த துஆக்களை இந்த இடத்திலே நாங்கள் கற்கின்றோமோ அந்த துஆக்களை மனனம் செய்து எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் கூறி முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.